தொடர் சட்ட போராட்டத்தின் மூலம் தமிழகத்திற்கு காவிரி தண்ணீரை பெற்றுத் தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்து நாகை நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக விவசாயிகளுக்கு காவிரி தண்ணீர் பெற்றுத்தர முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு சட்ட முயற்சிகளை மேற்கொண்டார். இதன் பலனாக தமிழகத்திற்கு காவிரி தண்ணீரை திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து கர்நாடக அரசு தற்போது காவிரி நீரை திறந்துவிட்டுள்ளது. தொடர் சட்ட போராட்டம் நடத்தி தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நாகை நகராட்சி கூட்டத்தில் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே ஈரான் சிறையிலிருந்து மீட்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட மீனவருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவுப்படி 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டது. துபாய் நாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் மீன்பிடி தொழில் செய்து வந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த திரு அந்தோனி ராஜ் ஈரான் நாட்டு கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எடுத்த துரித நடவடிக்கையின் காரணமாக அவர் விடுதலை செய்யப்பட்டார். இதனையடுத்து மீனவர் திரு அந்தோனி ராஜின் மறுவாழ்விற்காக முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். அந்த நிதியை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் திரு அந்தோனி ராஜிடம் நேற்று வழங்கினார். நிவாரண நிதியை பெற்றுக்கொண்ட அவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தார். துபாய் நாட்டில் கடலுக்கு சென்றிருந்தோம். அப்போ ஈரான் கடற்படையால் கைது செய்யப்பட்டு 3 மாதம் சிறையில் இருந்தோம். அம்மா முயற்சினால் எங்களை விடுதலை பண்ணாங்க. எங்கள் குடும்ப மறுவாழ்வுக்காக 2 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினாங்க. நிதி வழங்கிய அம்மாவுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லியிருக்கோம். இதேபோல் புதுவாழ்வு திட்டம் மூலம் கிராமப்புற பெண்கள் முன்னேற்றம், வறுமை ஒழிப்பு, சுய உதவி குழு, கடன் உதவி, மாற்றுத்திறனாளி நலிவுற்றோர் நிதி உதவி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு புதுவாழ்வு திட்ட அனைத்து பணியாளர் நலச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் 6வது முறையாக பதவியேற்றத்துக்கு பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். 2005இல் தமிழக முதல்வரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த புதுவாழ்வு திட்டம் இன்று வரை திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பணியாளர்கள் அடுத்த திட்டத்தில் தொடர்வார்கள் என்று அறிவித்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு அனைத்து பணியாளர் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிராம வறுமை ஒழிப்பு திட்டத்திற்காக ரூபாய் 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கும் திட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.